Hi students, welcome back to SmartLearn Tuition. So in the video நம்ம basic properties of magnets பார்க்கலாம் lesson 3ல. So some basic terminologies and properties used in describing bar magnet. So bar magnet ஓட properties நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ ஒரு magnet எடுத்துக்கோங்க. இதுல வந்து south pole, north pole இருக்கு. இந்த magnet வந்து நம்ம பாதியா divide பண்றோம். அப்படி பண்ணா இந்த சென்டர்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் சவுத் போல் வந்து நம்ம எல்லுன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சென்டர்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் டுவர்ட்ஸ் நார்த் போல் வந்து அதுவும் நம்ம எல்லுன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சவுத் போல் அண்ட் நார்த் போல் வில் பி 2L. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு போல் ஸ்ட்ரென்த் வந்து QMன்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துலையும் போல் ஸ்ட்ரென்த் வந்து QM. ஸோ சவுத் போலில் போல் ஸ்ட்ரென்த் வந்து QM, நார்த் போல்லையும் போல் ஸ்ட்ரென்த் வந்து QM. ஏன்னா சவுத் போல்லையும் நார்த் போல்லையும் போல் ஸ்ட்ரென்த் வந்து எப்பவுமே சேமாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா வாட் இஸ் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்னா என்ன மீனிங்னா, ஸோ QMையும் நம்ம இந்த டிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் கிடைக்கும். ஸோ அதாவது போல் ஸ்ட்ரென்த் இன்டூ 2L. ஸோ டெஃபினிஷன் பார்க்கலாம். த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இஸ் டிஃபைன்ட் as the product of its pole strength. ஸோ போல் ஸ்ட்ரென்த் into and magnetic length. So pole strength multiplied by the magnetic length எவ்வளோ இந்த 2L. ஓகேவா? It is a vector quantity denoted by PM. So P vector M. So magnetic dipole moment எப்படி நம்ம denote பண்ணலாம்னா P vector M நம்ம denote பண்ணலாம். ஸோ இப்போ இதோட வேல்யூ எப்படி இருக்குன்னா நான் இங்கே தனியாக உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். ஸோ P vector M equals to இது மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொன்னேன், pole strength into distance between the poles 2L. ஸோ இதுதான் வந்து மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். ஸோ இது எழுதினாலே உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க. ஸோ இது எப்படி எழுதலாம்னா QM 2L ஸ்ட்ரைட் எழுதிக்கலாம், இல்லை 2 முன்னாடி போட்டு QML நம்ம எப்படி எழுதலாம். ஸோ திஸ் இஸ் த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். ஸோ டி இப்போ என்ன பண்ணலான்னா அவங்க 2Lக்கு பதிலாக டீனும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு நீங்கள் இந்த 2Lக்கு பதிலாக நீங்கள் டீனை யூஸ் பண்ணலாம், QM டின்னு நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ PM ஈக்குவல்ஸ் டு QM D வெக்டர். ஸோ P வெக்டர் M ஈக்குவல்ஸ் டு QM D வெக்டர் நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். அதாவது மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்னா ப்ராடக்ட் ஆஃப் த போல் ஸ்ட்ரென்த் அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல்ஸ். அவ்வளோ சிம்பிள் இது. ஸோ இதில் வந்து 2L நம்ம என்னன்னு போடலாம், D வெக்டர் mod D வெக்டர்னு போடலாம். த மேக்னிடியூட் ஆஃப் த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இஸ் PM ஈக்குவல்ஸ் டு QM 2L. அதாவது நம்ம இங்கே போட்டிருக்கோம்ல QM 2L ஆர் 2 இந்த 2 முன்னாடி கொண்டு வந்துட்டு 2QMLன்னு போட்டலாம். ஸோ இதோட SI யூனிட்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதோட SI யூனிட் இஸ் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. So the direction of magnetic moment is from south pole to north pole. So magnetic dipole moment ஓட direction பார்த்தீங்கன்னா south pole இருந்து north pole போகுது. இங்கே arrow mark போட்டுருக்காங்களா உங்களுக்கு. ஸோ Dன்றது வந்து dipole moment. ஸோ எங்கேருந்து எங்கே போகுது, சவுத் போல் டு நார்த் போல் போகுது. ஸோ இதுதான் வந்து மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுனா நம்ம என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஜென்ரலாக ஒரு மேக்னெட் இருக்குன்னா அந்த மேக்னெட் நீங்கள் அயன் நீடில் கிட்ட கொஞ்சம் தான் ஃபுல்லாக எதுவுமே தொடல, லைட்டாக கிட்ட கொண்டு போனால் என்ன ஆகுது, அந்த அயன் நீடில் இந்த மேக்னெட்டோட அட்ராக்ட் ஆகும். ஏன்னா அந்த மேக்னெட் சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இங்கே தெரியுது உங்களுக்கு டயக்ராமில். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள ஏதாவது அயன் இல்லை ஏதாவது இந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அட்ராக்ட் ஆகிடும். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு மேக்னெட் சுற்றி உங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்குது, அதனால தான் அட்ராக்ட் ஆகுது. ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் த ரீஜன் ஆர் ஸ்பேஸ் அரவுண்ட் எவ்ரி மேக்னெட் within which its influence will be felt by keeping another magnet in that region. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள வேறு ஏதாவது மேக்னெட் கொண்டு போனால் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு தெரியும். அது லைட்டாக அட்ராக்ட் பண்ணும் இல்லை ரிப்பலும் பண்ணும். ஸோ நார்த் போல்னா ரிப்பல் பண்ணும், நார்த்தும் சவுத் ஆப்போசிட் போல்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ இந்த ஒரு மேக்னெட் சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு B at a point is defined as the force experienced by a bar magnet of unit pole strength. So it is the force experienced by the bar magnet of unit pole strength. ஓகேவா? ஸோ இது எப்படி டிஃபைன் பண்ணலாம், இட் இஸ் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை எ பார் மேக்னெட் ஆஃப் யூனிட் போல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஈக்குவேஷன் டெரிவேஷன் பாருங்க. ஸோ Bன்றது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு யூனிட் போல் ஸ்ட்ரென்த். ஸோ போல் ஸ்ட்ரென்த்னா QM, யூனிட் போல் ஸ்ட்ரென்த்னா 1/QM இன்டூ ஃபோர்ஸ் F வெக்டார். ஃபோர்ஸ்ன்றது F வெக்டார்னு எழுதலாம். ஸோ
magnetic field equals to unit pole strength, அதாவது 1 by qm into force. ஸோ உங்களுக்கு இதோட வேல்யூ எப்படின்னா யூனிட் pole strength into force தான் நம்ம வந்து magnetic field ன்னு சொல்றோம். ஸோ இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா n நியூட்டன் per ampere per meter. ஓகேவா, நியூட்டன் per ampere per meter. Na minus 1 m minus 1 நம்ம போட்டுக்கலாம். ஸோ this is magnetic field. ஸோ next types of magnets பார்க்கலாம். ஒன்று நேச்சுரல் மேக்னெட்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்னு ஒன்று இருக்குது. நேச்சுரல் மேக்னெட் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அயன், கோபால்ட், நிக்கல் எக்ஸெட்ரா ஆர் நேச்சுரல் மேக்னெட்ஸ். எர்த்தில் கிடைக்கிற நேச்சுரல் மேக்னெட்ஸ் எதுனா அயன். நம்ம டெய்லி வீட்டிலலாம் நம்ம அயன் நிறைய யூஸ் பண்ணுறோம், அதுவும் மேக்னெட் தான். அயன், கோபால்ட், நிக்கல் எல்லாமே மேக்னெட். ஸ்ட்ரென்த்ஸ் ஆஃப் நேச்சுரல் மேக்னெட்ஸ் ஆர் வெரி வீக். ஸோ இதோட ஸ்ட்ரென்த் வந்து வீக்காக இருக்கும், பெருசாக இருக்காது, பெருசாக ஒன்றும் அட்ராக்ட் இழுக்காது. அந்த ஷேப்ஸ் ஆஃப் மேக்னெட்ஸ் ஆர் இர்ரெகுலர். ஸோ இந்த மேக்னெட்டோட ஷேப்லாம் எப்படி இருக்குன்றாங்க, இர்ரெகுலராக இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் ஆர் மேட் இன் ஆர்டர் டு ஹேவ் டிசைர்ட் ஷேப் அண்ட் ஸ்ட்ரென்த். நம்மளாம் மேனுஃபேக்சர் பண்ணலாம் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸை வித் நமக்கு தேவையான ஷேப்பில் நமக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தில் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம். இஃப் த மேக்னெட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ரெக்டாங்குலர் ஷேப் ஆர் சிலிண்ட்ரிகுலர் ஷேப் தென் இட் இஸ் நோன் அஸ் பார் மேக்னெட். ஸோ இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே நம்ம பார் மேக்னெட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து மேக்னெட்ஸ் எந்த ஃபார்மில் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில், சிலிண்டர் ஷேப்பில், இல்லை நிறைய டிஸ்க் ஷேப்பில் கூட நம்ம பண்ணுவோம். ஸோ ரெக்டாங்குலர் ஷேப்பில், சிலிண்டரிக்கல் ஷேப்பில் இருக்க மேக்னெட்ஸ் நம்ம வந்து பார் மேக்னெட்னு சொல்லலாம் அப்படின்றாங்க. ஓகேவா, ஸோ நம்ம டைப்ஸ் ஆஃப் மேக்னெட்ஸ் பார்த்தாச்சு இந்த வீடியோவில். மேக்னெட்டிக் ஃபீல்டுனா நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் பார்த்துருக்கோம். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் முக்கியம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட், பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பார் மேக்னெட். A freely suspended magnet will always point along the north south direction. இப்போ மேக்னெட் வந்து கயிறில் தொங்க விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த பக்கமாக அலைன் ஆகும்னா டுவர்ட்ஸ் நார்த் சவுத் டைரக்ஷனில் தான் அது வந்து நிற்கும். ஸோ magnet attracts or repels another magnet or magnetic substance towards itself. ஸோ மேக்னெட்டோட வேலைனது இட் will attract இல்லை ரிப்பல் பண்ணும், கொஞ்சம் தள்ளி விடும் of another magnet. ஓகே, இல்லை magnetic substance. The attractive or repulsive force is maximum near the end of the bar magnet. So attraction repulsionல எங்க இருக்கும்னா end of the bar magnet. இந்த இடத்துலயும் இந்த இடத்துல தான் இருக்கும், சென்ட்ரல்ல பெருசா இருக்காது. end of the bar magnet. When the bar magnet is dipped into iron fillings, they cling to the end of the magnets. So magnet வந்து iron fillings உள்ள விட்டோம்னா அந்த iron fillingsலாம் எங்க போய் ஒட்டுது, end of the magnetல தான் ஒட்டும், சென்ட்ரல்ல போய் பெருசா ஒட்டாது. ஓகேவா, two poles of magnets of pole strength equal to one another. நான் இது ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொன்னேன், சவுத் போல்லையும் நார்த் போல்லையும் பார்த்தீங்கன்னா போல் ஸ்ட்ரென்த் வந்து சேமாக தான் இருக்கும், QM என்ற வேல்யூ சேமாக தான் இருக்கும். The length of the bar magnet is called geographical length. ஸோ இந்த லென்த் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஜியோகிராஃபிக்கல் லென்த்னு சொல்கிறோம். அண்ட் லென்த் பிட்வீன் டூ மேக்னெட்டிக் போல்ஸ் இஸ் இன் பார் மேக்னெட் இஸ் கால்ட் மேக்னெட்டிக் லென்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த ப்ளூ ஸ்டார்டிங்லேருந்து இந்த ரெட் எண்டு வரைக்கும் நம்ம என்னன்னு சொல்கிறாங்க, ஜியோகிராஃபிக் லென்த்னு சொல்கிறாங்க. இதுவே சவுத் போல் வந்து இந்த இடத்துல இருக்குது, இந்த பாயிண்ட் வந்து சவுத் போல், இந்த பாயிண்ட் வந்து நார்த் போல். இந்த டிஸ்டன்ஸ் சவுத் போல் டு நார்த் போல் டிஸ்டன்ஸ் வந்து மேக்னெட்டிக் லென்த்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து நம்ம 2Lன்னு சொல்கிறோம். ஓகேவா, the magnetic length is always slightly smaller than geographical length. இதில் மேக்னெட்டிக் லென்த் வந்து ஜியோகிராஃபிக்கல் லென்த்தோட சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா சவுத் போல் நார்த் போல் வந்து மேக்னெட் உள்ளே தான் இருக்கும், ஓகே, டிப்பில் இருக்காது. ஸோ அதனால் மேக்னெட்டிக் லென்த் will always be smaller than the geographical length. So the ratio of the magnetic length and geometric length is 5/6. ஸோ இதோட ரேஷியோ எப்பவுமே எப்படி இருக்குன்னா 5/6 equals to 0.833 இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, the magnetic length and geometric lengthோட ரேஷியோ வந்து 5/6ன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு மேக்னெட் வந்து பாதியாக டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இதில் மென்ஷன் பண்ணல. இப்போ இந்த மேக்னெட் நம்ம பாதியாக டிவைட் பண்ணாலும் இதுலேயும் சவுத் போல் நார்த் போல் கிரியேட் ஆகிடும். ஸோ பாதியாக நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த சின்ன மேக்னெட்லேயே பார்த்தீங்கன்னா இது சவுத் போல், இது நார்த் போல்னு வந்து ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆகிடும். ஸோ எப்பவுமே வந்து உங்களுக்கு எண்டு மேக்னெட்டோட எண்ட்ஸ் வந்து சவுத் போல் நார்த் போல்னு இருக்கும். ஸோ நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணாலும் அந்த மேக்னெட்டில் ஒரு பீஸும் சவுத் போல் நார்த் போல், இன்னொரு பீஸ்லையும் சவுத் போல் நார்த் போல்னு ஃபார்ம் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்னால் மேக்னெட் சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு சொன்னால் அது எப்படி இருக்குன்னா லைன்ஸாக தான் இருக்கும், லைன் மாதிரி இருக்கும். ஸோ த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் கண்டினியூஸ் க்ளோஸ்டு கர்வ்ஸ். The direction of the magnetic field lines is from north pole to south pole. So magnetic field lines எங்கிருந்து எங்கே போகும்னா north to south தான் போகும், outside the magnet. And from south pole to north pole inside the magnet. Magnet விட்டு வெளியே பார்த்தீங்கன்னா magnetic field lines நிறைய போகும், magnet சுற்றி நிறைய magnetic field lines போகும். ஸோ அது எந்த டைரக்ஷனில் போகுதுன்னா north to south, outside the magnet.
magnet உள்ள பார்த்தீங்கன்னா அப்படியே reverse south pole to north pole. The direction of the magnetic field at any point on the curve is known by drawing tangents. So magnetic field ஓட direction வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா by drawing a tangent to the curve. அந்த curveக்கு வந்து நம்ம tangent ஒன்று வரைஞ்சா அது மூலமா வந்து நம்ம அந்த magnetic field ஓட direction கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றாங்க. Magnetic field lines never intersect with each other. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் இருக்கும், ஒன்னோட ஒன்று சேராது, இன்டர்செக்டே ஆகாது. ஸோ தனித்தனியாக போகும். த டிகிரி ஆஃப் க்ளோஸ்னஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் டிட்டர்மைன் த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த். எவ்வளோ பக்கத்தில் இருக்குது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கலாம், மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கலாம், அதாவது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த். ஓகேவா? ஸோ மேக்னெட்டோட ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கலாம் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ராங் வேர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் க்ரௌட். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸில் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் வீக் வேர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் வெல் செப்பரேட்டட். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எங்கே செப்பரேட் நிறைய கேப் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் உள்ள நிறைய கேப் இருந்தால் அந்த இடத்துல மேக்னெட்டோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே அதிகமாக இருக்குது, மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து எங்கே க்ரௌட் ஆகுதோ அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி லைன்ஸ் வந்து எங்கே தள்ளி இருக்கோ அந்த இடத்துல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வீக்காக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ், அதாவது ஸோ இந்த லைன்ஸ் ரெட்டில் போட்டிருக்காங்களே, ஸோ இந்த லைன்ஸ்லாம், ஸோ இதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இங்கே இந்த டயக்ராம் தெரியுது பாருங்கள், இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எங்கே பக்கத்தில் இருக்கோ அதில் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும், அதாவது மேக்னெட்டிக் பவர் வந்து அதிகமாக இருக்கும். எந்த இடத்துல தள்ளி இருக்கோ அந்த இடத்துல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கம்மியாக இருக்கும், அந்த இடத்துல மேக்னெட்டோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து magnetic field lines. Next, magnetic flux அப்படின்னா என்னன்னா the number of magnetic field lines crossing any area normally is defined as magnetic flux. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து பாஸ் ஆகுது அப்படின்றது தான் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. ஸோ அது அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கலான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதிகமாக இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம், கம்மியாக இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் as the magnetic flux through a surface area A vector in a uniform magnetic field B vector is defined as magnetic flux psi B. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எப்படி நம்ம டினோட் பண்ணலாம்னா psi B. So magnetic flux through a surface area A vector in a uniform magnetic field B vector is defined as magnetic flux psi B through the area. So psi B equals to B vector dot A vector. இந்த வெக்டரை ரிமூவ் பண்ணோம்னா நம்ம என்ன போடலாம்னா BA cos θ ன்னு சொல்லலாம். இதில் B perpendicular to A. ஓகேவா? ஸோ psi B equals to நீங்கள் ஜென்ரலாக B vector dot A vector எழுதினாலே போதும், இல்லை BA cos θ ன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ நம்ம வெக்டர் ரிமூவ் பண்ணால் இந்த cos θ ன்னு போடணும். ஸோ சப்போஸ் பர்பண்டிகுலராக இருந்தால் நீங்கள் வெறும் BA ன்னு எழுதிக்கலாம். பர்பண்டிகுலர் இருந்தால் ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கும். ஸோ 90 டிகிரி இருக்கும்போது உங்களுக்கு BA மட்டும் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், அதாவது இங்கே பாருங்கள் இதுதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுதுன்றது தான் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இந்த டயக்ராமில் பாருங்கள், இங்கே ப்ளூ கலரில் ஒன்று இருக்கா, அது ஏரியா. இந்த ஏரியாவில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுது அதை வச்சு நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை கண்டுபிடிக்கலாம். அதோட ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா psi B equals to B vector dot A vector equals to BA cos θ or B perpendicular to A அப்படின்னு எழுதலாம். இதில் ஸ்பெஷல் கேசஸ் இருக்குது. when B is normal to the area. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா Bன்றது மேக்னெட்டிக் ஃபீல்டு, திஸ் இஸ் நார்மல் டு த ஏரியா. ஓகே, ஏரியாவுக்கு நார்மல் அப்படி ஸ்ட்ரைட்டாக மேலே போகுது. அப்படி போகும்போது தீட்டா வந்து 0 டிகிரி இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த சர்ஃபேஸ் ஏரியா எப்படி இருக்குது, இதுக்கு நார்மலாக இப்படி மேலே இப்படி போகுது. ஸோ நார்மலாக இருக்கும்போது உங்களுக்கு ஆங்கிள் வந்து 0 இருக்கும், தீட்டா வந்து 0 டிகிரி இருக்கும், ஏன்னா இது எதுவும் பெண்ட் ஆகாது. ஸோ A வெக்டரும் B வெக்டரும் ஒரே டைரக்ஷனில் இருக்குது. ஸோ தீட்டா ஈக்குவல் 0 டிகிரி. ஸோ அந்த டைமில் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸஸ் psi B equals to BA. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள் psi B equals to வெறும் BAன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா cos θ 0 இருக்கும்போது cos 0 வேல்யூ 1. ஓகேவா? இங்கே போடுறவங்களுக்கு ஸோ θ equals to 0ன்னு வச்சுக்கலாம். அப்போ psi B ஃப்ளக்ஸோட வேல்யூ psi B equals to BA cos 0. cos 0 வேல்யூ 1. அப்போ உங்களுக்கு ஆன்சர் BA மட்டும்தான் வரும். ஸோ அதான் வந்து ஃபஸ்ட்டு கேஸ். எப்போ when B is normal. இப்போ B is parallel to surface. இப்போ அது இந்த டயக்ராமில் போடல, இதில் லைட்டாக A வெக்டர் ஏரியாவுக்கும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது, சேம் டைரெக்ஷனில் கிடையாது. A வெக்டர் அதாவது ஏரியான்றது கொஞ்சம் வேறு டைரெக்ஷனில் இருக்குது, அதாவது சர்ஃபேஸ் நம்மளோட சர்ஃபேஸ் எர்த்தோட சர்ஃபேஸ் வேறு பக்கமாக இருக்குது, உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வேறு பக்கமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த கான்செப்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்குது.
when B is parallel to a surface surfaceக்கு அப்படியே மேலே அப்படியே ஸ்ட்ரைட்டாக பேரலாக போகுது, அதாவது ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்குது. அந்த மாதிரி டைமில் the magnetic flux IB equals to 0. ஏன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு தீட்டா வந்து 90 டிகிரி இங்கே போடுறேன் பாருங்கள். தீட்டா 90 டிகிரி ஆகும்போது இதோட வேல்யூ 90 cos 90 ஓட வேல்யூ 0. அப்போ psi B equals to BA cos 90 ஓட வேல்யூ cos 90 equals to BA into cos 90 ஓட வேல்யூ 0. So 0 into anything will become 0. So அதில் psi B ஓட வேல்யூ 0 ஆயிடுச்சு. எப்போ when B is parallel to surface, that is 90 டிகிரி இருக்கும்போது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பேரலாக இருந்தால், அதாவது 90 டிகிரி இருந்தால் அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ இருக்கும்? 0 இருக்கும். இப்போ தீட்டா வந்து 0 டிகிரியாக இருந்தால், அதாவது நார்மல் டு சர்ஃபேஸ்க்கு நார்மலாக இருந்தால் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ psi B equals to BAக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் மாற இந்த தீட்டா இந்த ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தீட்டா வேல்யூ நீங்கள் காஸ் தீட்டாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று நம்ம 0 டிகிரிக்கு போட்டிருக்கோம், இன்னொன்று 90 டிகிரி போட்டிருக்கோம். நடுவில் நிறைய வேல்யூஸ் இருக்குது, தீட்டாவோட ஆங்கிள் சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் வந்து தீட்டாவோட வேல்யூ 90யும் கிடையாது, 0வும் கிடையாது. இதில் இதுக்கு நீ காஸ் தீட்டாவோட வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ஃப்ளக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ சப்போஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் நாட் யூனிஃபார்ம் ஓவர் த சர்ஃபேஸ். ஸோ இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எல்லாம் யூனிஃபார்மாக இருக்குது, பட் இங்கே வந்து யூனிஃபார்மாக இல்லை அப்படின்னா இதில் psi B எப்படி கண்டுபிடிக்கலாம்னு இன்டெகிரேட் பண்ணி கண்டுபிடிப்போம். இன்டெகிரேஷன் ஆஃப் B வெக்டர் டாட் dA வெக்டர், அதாவது டிஃபரன்சியேஷன் ஆஃப் A வெக்டர். ஓகேவா? ஸோ உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து சேமாக இல்லை, கச்சாமுச்சான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா psi B equals to integration of B vector dot dA vector. So magnetic flux is a scalar quantity. So SI unit of magnetic flux is Weber, which is denoted by WB. Dimensional formula for magnetic flux is ML2 T minus 2 A minus 1. The CGS unit of magnetic flux is Maxwell. Okay, CGS unit வந்து Maxwellன்னு சொல்கிறாங்க. Next magnetic flux density. ஸோ அதாவது நிறைய எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுதுன்றது வச்சு நம்ம ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கண்டுபிடிக்கலாம். ஸோ இட்ஸ் டிஃபைன்ட் ஆஸ் த நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் பர் யூனிட் ஏரியா கெப்ட் நார்மல் டு டைரக்ஷன் ஆஃப் த லைன்ஸ். ஸோ இதில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ஏரியாவும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸும் எப்படி வச்சுருக்காங்கன்னா நார்மலில் வச்சுருக்காங்க. ஓகேவா? நார்மல்னா ஸோ ஏரியா இப்படி இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி பாஸ் ஆகுது, இது பேர் தான் வந்து நார்மல். ஸோ அப்படி வச்சு நம்ம பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் போதோ அதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஓகேவா? ஸோ இதில் வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்று இருக்குது, நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது உங்களுக்கு மேக்னிடியூடும் சேமாக இருக்கணும். மேக்னிடியூட்னா இந்த டிஸ்டன்ஸ் பாருங்கள் சேமாக இருக்குது. ஸோ மேக்னிடியூடும் சேமாக இருக்கணும், டைரக்ஷனும் சேமாக இருந்தால் உங்களுக்கு தட் இஸ் கால்ட் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எக்ஸாம்பிள் points in a given example, locally Earth's magnetic field is uniform. லோக்கலாக நம்ம ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நம்ம ஊரில் பார்க்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும்? யூனிஃபார்மாக இருக்கும். நீங்கள் ஒரு பெரிய லார்ஜ் டிஸ்டன்ஸ்க்கு எடுத்திங்கன்னா அங்கே யூனிஃபார்மாக இருக்காது. நம்ம ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு எடுக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுனா இங்கே பாருங்கள். ஸோ இதில் மேக்னிடியூட் சேமாக இல்லை, பட் டைரக்ஷன் சேமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஏ டயக்ராம் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு லைன் இல்லை. ஸோ அதாவது மேக்னிடியூட் வந்து அந்த ஃப்ளக்ஸ் வந்து சேமாக இல்லை, ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கச்சாமுச்சு டென்சிட்டி மேலே அதிகமாக இருக்குது, கீழே கரெக்டாக இருக்குது, நடுவில் இந்த இடத்துல ஒன்று மிஸ் ஆகிருக்கு. ஸோ டென்சிட்டியில் கம்மியாக இருக்குது, அதாவது மேக்னிடியூட் வந்து ஈவனாக இல்லை, பட் டைரக்ஷன் சேமாக இருக்குது. ஸோ அப்படி இருந்தாலும் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. செகண்ட் ஒன்றில் பாருங்கள், இதில் வந்து மேக்னிடியூட் சேமாக இருக்குது, பட் டைரக்ஷன் சேமாக இல்லை, டைரக்ஷன் இஸ் நாட் கான்ஸ்டன்ட் போத். ஸோ இந்த பி இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் வந்து கான்ஸ்டன்டாக இல்லை, சேமாக இல்லை, பட் மேக்னிடியூட் சேமாக இருக்குது. ஸோ டைரக்ஷன் சேமாக இல்லைனா கூட திஸ் இஸ் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. தேர்ட் ஒன்றில் பாருங்கள், டைரக்ஷனும் சேமாக இல்லை, மேக்னிடியூடும் சேமாக இல்லை. ஸோ போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆர் நாட் கான்ஸ்டன்ட். ஸோ இதுவும் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஃப் பார் மேக்னெட். இந்த டயக்ராம் வந்து சும்மா டயக்ராம் இது. ஸோ திஸ் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஃப் த பார் மேக்னெட். ஸோ நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு செட் டு பி நான் யூனிஃபார்ம் இஃப் த மேக்னிடியூட் ஆர் டைரக்ஷன் ஆர் போத் வேரி அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் இன் அ ரீஜன். எக்ஸாம்பிள் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஃப் அ பார் மேக்னெட். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஃப் பார் மேக்னெட்டும் வந்து நான் யூனிஃபார்ம் தான். ஸோ டைரக்ஷனும் மாறுது, உங்களுக்கு மேக்னிடியூடும் டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம்.